வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாங்காயில ஒரு ஸ்வீட் பச்சடிங்க. இப்ப மாங்காய் இது மாதிரி பெரிய மாங்காய் நல்லா புளிப்பு இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, புளிப்பு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு அதை பொடி பொடியா கட் பண்ணி குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கலாங்க. இத இப்ப நம்ம குக்கர்ல வச்சு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா சாஃப்ட் ஆற வரைக்கும் வேக வச்சிடலாம். நம்மளோட மாங்காய் ரொம்ப சூப்பரா வெந்து வந்துருச்சுங்க. பாருங்க எவ்வளவு அப்படியே ஸ்மாஷ் ஆற மாதிரி வெந்துருச்சு. அதை கூடவும் இந்த ஸ்மாஷர் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் இருக்கு இல்லைங்களா, வெல்லம் நல்லா பொடி பண்ணி வச்ச வெல்லத்தை நமக்கு ஸ்வீட்டுக்கு சப்போஸ் ரொம்ப மாங்காய் புளிப்பா இருந்ததுன்னா நிறைய வெல்லம் பிடிக்கும், புளிப்பு கம்மியா இருந்தா கொஞ்சம் தாங்க வெல்லம் பிடிக்கும். அதையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இதுக்கு தேன் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பழங்காலத்துல இருந்து செஞ்சு வர்ற ஒரு ட்ரெடிஷனலான பச்சடி. கல்யாண வீடுகள்லயும் இனிப்பு பச்சடிக்கு அந்த காலத்துல மோஸ்ட்லியா செய்யறது இந்த மாங்காய் பச்சடி தாங்க. அது மாத்திரம் இல்லாம அமாவாசை அப்படின்னாவே இந்த பச்சடி அவசியம் மாங்காய் பச்சடி கண்டிப்பா வீடுகள்ல செய்வாங்க. இதுல கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியா உப்பு போட்டுக்கலாம். எந்த ஒரு இது மாதிரி புளிப்பு ஸ்வீட்டு உள்ள ஒரு விஷயத்துக்கும் உப்பு போட்டோம்னா அதோட இனிப்பு தன்மைய அது தூக்கி கொடுக்குங்க. அதனால அதுல கொஞ்சம் உப்பும் ரொம்ப கம்மியா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கடுகு தாளிப்ப ஒரு தாளிச்சிடலாங்க. தாளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகி மாங்காய் எல்லாம் உருவமே தெரியாம சூப்பரா ஸ்மாஷ் ஆயிருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா நம்மளோட தேன் போல அப்படியே அந்த கலர் உள்ள அதே மாதிரி சுவைய கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனலான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு. நீங்க மாங்காய் பச்சடி கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரியே பண்ணிடலாங்க. பண்ணிட்டு சப்போஸ் டு பி இந்த மாங்காய் பச்சடி மீதி போயிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2 days கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டுல லைட்டா நெய் தடவி இத ஊத்தி வெயில்ல வச்சிட்டீங்கன்னா 2 நாள்ல அப்படியே மேங்கோ பார் ஆட்டம் நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்ம வீட்லயே ஹோம்மேடு மேங்கோ பார் ஆயிருங்க. சூப்பரான ஒரு சுவையான ஒரு மாங்காய் பச்சடி ரெடி. அதையே மீண்டு போனா மேங்கோ பாரா செய்யறதுக்கும் நாம இப்ப ரெடியா இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன்.